தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமேன். ஒரு நீதிமன்றத்தில் நடந்ததான உண்மை சம்பவம். அநேகர் அறிந்த ஒன்று தான் இது. ஒரு பாட்டி மீது குற்ற வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. நீதிபதி பாட்டியிடம் உங்கள் சத்துருக்களையும் உங்கள் கருத்துக்களையும் பதிவிட சொன்னபோது அந்த பாட்டி நீதிபதியிடம், எனக்கு ஒரே மகன் கூலி வேலை செய்து வந்தான். ஒரு நாள் சுவர் இடிந்து விழுந்ததில் மகன் இறந்தும் மருமகள் கால் ஒடிந்தும் உயிர் தப்பிவிட்டால். எனது பேர குழந்தைகளையும் மருமகளையும் பாத்திரம் விலக்கி காப்பாற்றி வந்தேன். தற்சமயம் எனக்கு முடியவில்லை. அதனால் பிச்சை எடுத்து காப்பாற்றி வந்த சமயத்தில் ஒரு சிறிய பை கண்டு எடுத்தேன். அதில் $50 இருந்தது. அந்த பணத்தில் உரிமையாளர் வராததால், அதை கிளைம் பண்ணாத, அதை கேட்காததால் நான் அந்த கவரில் அதை 4 நாட்கள் வைத்து பார்த்தேன். அதன் பிறகு வீட்டில் உள்ள யாவருக்குமே அந்த $50 வைத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். முடிவில் அந்த $50 உரிமையாளர் அந்த பணப்பையை கேட்டபொழுது என்னிடம் பணம் இல்லை. ஆகவே என்னை திருடி பட்டம் போட்டு இக்குற்றவாளி கூண்டில் நிற்கிறேன். நீதிபதி பாட்டி செய்த தவற்றை ஒட்டுக்கொண்டதால் $100 அபராதமும் 6 மாத சிறை தண்டனையும் விதித்து, நீதிபதி தனது சாப்பிட்ட தட்டில் $100 வைத்து இந்த பாட்டிக்கு உதவுபவர்கள் உதவலாம் என்றார். சுமார் $1800 நிறைந்து விட்டது. அந்த தட்டில் $100 அபராதம் கட்டிவிட்டு மீதி தொகையாக பாட்டியின் கடன்களை எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. கோர்ட்டு வந்த ஒருவர் எனது சொத்தை இந்த பாட்டியின் பேர குழந்தைகளுக்கு கோர்ட்டு மூலம் கொடுத்து விடவும் தத்து எடுத்து படிக்க வைத்து பாட்டியின் குடும்பத்தையும் பாதுகாத்து வந்தார். பாட்டியின் 6 மாத சிறை தண்டனை முடிந்ததும் அந்த பணக்காரர் பாட்டியை நல்ல முதியோர் இல்லத்தில் வைத்து பராமரித்தார். ஆம், இன்றும் அநேக ஈர நெஞ்சங்கள், மனித நேயமுடையவர்கள் அநேகர் உண்டு. நன்மை செய்வதில் சோர்ந்தே போக வேண்டாம். பிரியமானவர்களே, பண்டிகை நாட்கள், உங்கள் பிறந்த தினம், முக்கிய நாட்களில் நல்ல துணிமணி பார்க்காத அநேகர் உண்டு. ஏதாவது ஒரு நபருக்கு உதவுங்கள். ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவுவது அந்த ஏழை அல்ல, அது கர்த்தருக்கே உதவுகிறீர்கள் என்பது. அதை திரும்ப பல மடங்கு பலனாக திரும்ப தேவன் உங்களுக்கே தருவார். ஆமேன். God bless you.